லூனாவுடன் சாகசங்கள். லில்லி லூனாவுடன் சந்திரனை ஆராய்வதில் மணிநேரம் போல் உணர்ந்தார். அவர்கள் நிலவின் அடுக்குகளுக்கு இடையே நம்பிக்கையுடன் விளையாடிய பள்ளங்களின் மீது குதித்தனர். மேலும் சந்திரனின் தூசியின் சரிவுகளை கூட லூனா அவளுக்கு தூரத்திலிருந்து பூமியை காட்டினார். ஒரு அழகான பை மற்றும் பச்சை பளிங்கு அங்கு இருந்து மிகவும் அமைதியாக தெரிந்தது. ஆனால் விரைவில் லில்லி வீடு திரும்பும் நேரம் வந்தது. நிலாவை அவள் எவ்வளவு நேசித்தாலும் அவளால் அங்கே நிரந்தரமாக இருக்க முடியாது என்று அவளுக்கு தெரியும். லூனா அவளை மீண்டும் சந்திரன் ஏணிக்கு அழைத்துச் சென்றாள். நான் உன்னை இனி எப்போதாவது பார்ப்பேனா? லில்லி கேட்டாள். அவளுடைய புதிய தோழியை விட்டு வெளியேறுவதை நினைத்து அவள் கண்கள் கண்ணீர் வழிந்தன. நீங்கள் சந்திரனை பிடிக்கும் போதெல்லாம் நான் இங்கே இருக்கிறேன், உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். லூனா மெதுவாக சொன்னாள். யாருக்குத் தெரியும், ஒருவேளை ஒரு நாள் நீங்கள் திரும்பி வருவீர்கள். கனத்த இதயத்துடன் ஆனால் மாயாஜால நினைவுகள் நிறைந்த மணியுடன் லில்லி ஏணியில் இறங்கி திரும்பினாள். அவளுடைய கிராமத்திற்கு. விடியலின் முதல் வெளிச்சம் உதிக்கும் வேளையில் அவள் மீண்டும் படுக்கையில் விழுந்தாள். அன்று முதல் ஒவ்வொரு முறையும் சந்திரன் பொருத்தமாக இருந்தது. லில்லி அவளை பார்த்து சிரித்தாள். தோழி லூனா வானத்தில் இருந்து அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய கனவுகளில் அவள் அடிக்கடி தன்னை கண்டாள். மீண்டும் நிலவில் லூனாவுடன் விளையாடி அற்புதமான சந்திர நிலப்பரப்பை ஆராய்கிறார். அதனால் லில்லி அந்த இரவின் மந்திரத்தை எப்போதும் தன்னுடன் எடுத்துச் சென்றார். அதுவும் கூட அசாதாரண கனவுகள் நனவாகும்.